இந்த கேம் விளையாண்டு ரொம்ப போர் அடிக்குது. வேற ஏதாச்சும் கேம் டவுன்லோட் பண்ண வேண்டியதான். இந்த மினி வரத்துக்குள்ள இன்னொரு கேம் டவுன்லோட் பண்ணி சூப்பரா விளையாடிடணும். நைட்டுக்கு சோத்து ஆக்கிட வேண்டியதான். காலையிலே வச்ச மீன் குழம்பு இருக்குது, அதே வச்சு நைட்டு பாட்டை ஒப்பேத்திட வேண்டியதான். சரி, வீட்டை கொஞ்சம் ஒடுக்குவோம். இவர் எங்க போனாரு? இந்த மினி பிள்ளை வேற பக்கத்து வீட்டுல போய் விளையாட்டு வாரன்னு சொன்னிச்சு, இன்னும் காணோம். இருட்டு நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இந்த பொம்பளை பிள்ளை வெளியே போகலாமா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா இந்த மினி. என் பேச்சை கேட்க கூடாதுன்னு இருக்கா போல. இவன் என்னடானா எப்ப பாரு ஒரே போன் எடுத்து வச்சு கேம்னே விளையாண்டுகிட்டு இருக்கிறான். இந்த வீட்டுல யாருமே என் பேச்சை கேட்கறதே கிடையாது. எதுக்கு தான் நான் இந்த வீட்டுல இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. மா புதுசா ஒரு கேம் விட்டுருக்காங்கம்மா, அந்த கேம் டவுன்லோட் பண்ணவாமா, நல்லா ஜாலியா இருக்கும். இந்த கேம் டவுன்லோட் பண்ணலாம். இதை டவுன்லோட் பண்ணி செம்மையா விளையாட வேண்டியதான். புதுசா இருக்குது, விளையாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எத்தனை ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வேற தெரியலையே. நான் போறப்ப எடுத்த போனு இன்னும் வச்சு விளையாடிட்டு இருக்கான். பீட்டே போன கொடு, போன கொடுல, நான் தான் விளையாட போறேன். இங்க பாரு, போன் தரியா என்ன சொல்றேன்? அம்மா சொல்லுச்சுல, நீ 1/2 மணி நேரம் நான் 1/2 மணி நேரம். சொல்ல போனா நான் வெளியே போயிட்டு 3 மணி நேரம் கழிச்சுதான் வந்திருக்கேன். நீ விளையாடிட்டு இருக்க, போனை கொடு. இங்க பாரு மினி, நான் புதுசா ஒரு கேம் டவுன்லோட் பண்ணிருக்கிறேன், அது விளையாண்டு எடுத்து தருவேன். அதெல்லாம் முடியாது, போன் எனக்கு தான் வேணும். நான் கொடுக்க மாட்டேன், போடி. போன் எனக்கு தான் வேணும். போனை கொடு, போனை கொடு, ஏமா போனை கொடு. போனை கொடு. எப்ப பாரு இவன் மட்டுமே விளையாடுறான். என் முடி, அம்மா முடிய பிடிச்ச 1000 இவன். அம்மே ஏன்டா அம்மே என்னமே பண்ணிட்டு இருக்கிற? முடிய பிடிச்ச 1000 இவன். ஏமா காப்பாத்துமா காப்பாத்துமா காப்பாத்துமா. போன் குடுறா, போனை குடுறா. போன் எனக்கு தரியா என்னன்னு சொல்ற நீ? போனை குடுறா சொல்லிட்ட பாரு. என்ன ஒரே சத்தமா இருக்குதாங்க. என்னல பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மினி ஏடி என்னடி பண்ணிட்டு இருக்கற? எப்ப பாரு அவனை அண்ணன்னு நினைக்கிறதே கிடையாது. அவன் முடிய புடிச்சு இவ ஆஞ்சு வச்சிருவான். ஏடி அவனை விடுறியா? என் கையில என்ன இருக்குன்னு பாரு. இத வச்சு 4 வெளுத்தன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். கையெட்ரி, அவன் தலையில இருந்து கையெட்ரி. நீ முதல்ல போய் தொலை. பாரு அண்ணா அம்மையை கூப்பிட்டு விட்டுருவானே. அம்மா நான் போய் 3 மணி நேரம் கழிச்சு இப்பதானே வந்தான். அவன் போனை கொடுக்கவே மாட்டேங்கிறாம. எப்ப பாரு அவன் தானே விளையாடுறான். கொடுக்க மாட்டா, போடி. என்னடி செய்வ? அப்பா வரவும் சொல்லி கொடுக்கறனா என்னன்னு பாரு. என் முடிய பிடிச்ச 1000. அம்மா இந்த பிள்ளை முடிய பிடிச்ச ஆஞ்சாஞ்சு என் மண்டை சொட்டையாவே போயிடுச்சுமா. இங்க பாருங்க, 2 பேரையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல 2 பேரும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தேலுவோ. என் கையில என்ன இருக்குன்னு நல்லா பாத்துக்கிறங்க. வச்சு வெளுன்னு வெளுத்து போவேன். இங்க வீட்டு வேலையே என் தலைக்கு மேல இருக்கு. இதுல உங்க பஞ்சாயத்து வேறையா? எப்படி நல்லபடியா மாட்டி விட்டு நம்மகிட்ட? எப்படி இருடி, உனக்கு இன்னும் 4 முடிதான் இருக்கு. அதே பிடிச்சி இழுத்து விட்டுறேன். மினிக்கு வாயை பத்திட்டு இரு. இல்ல மக்கா, என்ன வீட்டுக்குள்ள நுழையிறப்பயே ஒரே சலபுலன்னு கிடக்குது. எதுக்கு இப்படி சண்டை பிடிச்சுக்கிறீல்வா? இருக்கிறது 2 பேரு. சரி கிறிஸ்துமஸ் வந்துருச்சு இல்லையா? நம்ம வீட்டுக்கு நிறைய சாமான் வாங்கினேன். இன்னைக்கு அதுக்கு நம்ம ஷாப்பிங் போறோம். சீக்கிரமா 2 பேர் பூத்துணி ஊத்திட்டு ரெடி ஆகுங்க, சரியா? எங்களை உங்க அம்மாவை காணோம். ஸ்டெல்லா, ஸ்டெல்லா என்ன பண்ணிட்டு இருக்கிறா இவ? ஸ்டெல்லா கிளம்பு, நேரமாச்சு. ஐயா ஜாலி கிறிஸ்மஸ் ஷாப்பிங்க்கு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். சூப்பரா ரெடி ஆயிட்டு போணும். இந்த பீட்டரை விட நம்ம தான் நல்லா இருக்கணுமே. ஸ்டெல்லா இன்னைக்கு மீன் வியாபாரம் அமோகமா போயிடுச்சு. நல்லா லாஞ்சில நிறைய மீன் கிடைச்சிச்சுல. எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டேன். எவ்வளவு வச்சிருக்கேன் தெரியுமில? 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன். இந்த தடவை கிறிஸ்துமஸ் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும்ல. அப்படியாங்க? சரி ஏதோ நல்ல வேலையா போச்சு. கிறிஸ்துமஸ் அப்ப நம்மளுக்கு நல்ல காசு கிடைச்சிருக்குது. சரிங்க, அப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா? கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாமே வைக்கணும்லங்க. ஆமல, அதுக்கு சொல்ற, சீக்கிரமா போய் ரெடி ஆகிட்டி, சரியா? நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நீ சீக்கிரமா பிள்ளைகள் எல்லாரும் ரெடி ஆகுங்க. நான் காருக்கு சொல்லியிருக்கேன், ஓலால புக் பண்ணியிருக்கிறேன். அவங்க இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம கிளம்புன்னு. சீக்கிரமா கிளம்பு. என்ன செய்வே தெரியாது. வீட்டையெல்லாம் கொள்ளவாசம் தலைவாசம் எல்லாத்தையும் பூட்டிட்டு சாவி நல்லா எடுத்துக்க. சரிங்க, 10 நிமிஷத்துல வந்து சொல்றாரு. எப்படி கிளம்ப முடியும்? மேக்கப் வேற பண்ணணுமே. சரி சீக்கிரமா போய் கிளம்பலாம். நம்ம சீக்கிரமா போற குயிக் மேக்கப்பை போட்டுட்டு ரெடி ஆயிட வேண்டியதான். இல்ல எப்படி எந்திரில? இந்த வீட்டுல கண்ணாடியை இவ்வளவு அவசரத்துல தூக்கி வச்சா நான் எப்படி மேக்கப் பண்றது? வாஷிங் மிஷின் மேல ஏறிட வேண்டியதான். கண்ணாடியில மூஞ்சி நல்லா தெரியுது. சீப்பை எடுத்து நல்லா தலையை சீவிக்கிடுவோம். அங்கிட்டு 4 சீவு, அங்கிட்டு 4 சீவு. ஏற்கனவே நம்ம நல்லா ரோஸ் கலர்ல நல்லா அழகாத்தான் இருக்கிறோம். இதுக்கு மேல என்னத்த மேக்கப் பண்றது? இப்ப நல்லா செண்டு பாட்டில் எடுத்து நல்லா புச்சுன்னு அடிச்சுக்கிற வேண்டியதான். அதுக்கு மேல நல்லா தலையை சீவிக்கிடுவோம். என்ன இந்த பூனை முடிதான் முன்னாடி வந்து நின்றுகிட்டே இருக்குது. இந்த டிக்டாக் பண்ண நேரம் எங்கிட்ட போச்சுன்னே தெரியல. அதை வேற தேடிக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப தலையை நல்லா சீவியாச்சு. இப்பதான் நல்லா அழகா இருக்கிறேன். கண்ணாடியில என்னை பாக்குறப்ப எனக்கே சூப்பரா இருக்குது. நான் தான் சூப்பரா மேக்கப் பண்ணிட்டேன். இந்த பீட்டர்லாம் வேஸ்ட். அப்படியே மூஞ்சி கூட கழுவாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான்.
காலையில தலைக்கு என்ன வச்சாச்சு, சென்ட் அடிச்சுக்க வேண்டியதான். ஏ புசு புசு, ஏ புசு புசு, புஸ் 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 புஸ், ஏ புஸ் புஸ் புஸ், அபஸ் அபஸ், இந்த பக்கம் புஸ், அந்த பக்கம் புஸ். அப்பாடா நல்ல கமகமன ரெடி ஆயிடுச்சு. இப்ப கண்ணாடியில பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, நம்மது நல்ல சூப்பரா இருக்கும். இந்த பீட்டு இன்னும் மூஞ்சி கூட கலவல. அம்மே, பீட்டு இன்னும் மூஞ்சி கூட கலவாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாமே. எப்படி ஏல பீட்டு நீ நல்லா மாட்டி விட்டனா? ஏய் மினிக்கி போடி அந்த பக்கம். நல்லா வச்சுக்கிறாங்க பேர் மினின்னு. மினிக்கி மேனா மினிக்கி நவடி மினிக்கி. இவளே கண்ணாடியில மினிக்கிட்டே இருப்பா. என்னையெல்லாம் கண்ணாடி பார்க்கவே விட மாட்டா இவ. போடி, நான் பாக்குறேன். இங்க பாரு, நான்லாம் ஆம்பளை பிள்ளை மூஞ்சி கழுவாமையே அழகா இருப்பேன் தெரியும்ல. அம்மா நானும் ரெடி ஆயிட்டேன். அப்பா ரெடி ஆயிட்டா, வாங்க போலாம் சீக்கிரமா. ஷாப்பிங் பண்ணணும், செம ஜாலியா இருக்கும். ரெடி ஆயிட்டால பீட்ரு? ஏடி நீ ரெடி ஆயிட்டியா? சரி தலையில ஆடிட்டியால? சரி, 2 பேரும் ரெடி ஆயிட்டாவ. ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிக்கிற வேண்டியதை. ஹேண்ட்பேக்ல காசு கொஞ்சம் தான் இருந்துச்சு. நம்ம கிட்ட இருக்கிற காசு இவருக்கு கொடுக்கவே கூடாது. இவருக்கு 2 லட்ச ரூபா லாபம் வந்துச்சுன்னு சொன்னாரே, அதுல இன்னைக்கு நல்லா செலவழிச்சுட்டு வந்துட வேண்டியதான். ஏங்க என்ன சரி, நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு நின்றுட்டு இருக்கோம். இவர் சீக்கிரமாவே ரெடி ஆக மாட்டாரு. ஸ்டெல்லா கத்தாத, நான் ரெடி ஆயிட்டேன். பீட்ரு, மினி ரெடி ஆயிட்டீங்களா? சரி வாங்க, டாக்ஸி வேற வெளியில நிக்குதான், சீக்கிரமா கிளம்பிடலாம். இந்த 1 மந்த் ஃபுல்லும் சரியான வியாபாரம். கடையில பொருள் ஏத்த வியாபாரம் வித்துக்கிட்டே இருக்குது. இப்ப கடைசி 2 நாள் தான் இருக்கு. அதனால இன்னைக்கு எப்படியும் இருக்கிற பொருள் எல்லாம் மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அடுத்த பொருள் சீக்கிரமா மேலே ஏற்றி வைக்கணும். என்ன இன்னும் யாரும் கஸ்டமர்ஸே காணோம்? சேல்ஸ் கேள் போனது இன்னும் வரவே இல்லை. வந்துருச்சுன்னா பரவாயில்ல, சீக்கிரமா எல்லா வேலையும் பார்த்துடலாம். சாப்பிட போறேன்னு போறாங்க, வர்றதுக்கே 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. ஸ்டெல்லா, நான் சொன்னல புது கடை புதுசா திறந்திருக்காவ. இந்த கடை தான்ல பாரு, நல்ல சூப்பரா இருக்கு பாரு, நிறைய சாமான் வச்சிருக்காவ. வாங்க சார். மேடம் வாங்க மேடம், உள்ள வாங்க. ஆமாங்க, என்ன இப்படி வச்சிருக்காவ? மாட்டி சரியான சாமா இருக்கும் போலயே. சரி பார்த்துட்டு வரவச்சு நல்ல ஒண்ணு எடுக்க வேண்டியதா. இல்ல பீட்ரு, மினி வாங்க உள்ள 2 பேரும். ஐ, இந்த கடை எவ்வளவு சூப்பரா இருக்குது. ஐ டாலி, நான் இந்த டாலி எடுத்துக்கிறேன். எனக்கு தான் இந்த டாலி. நான் இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நான் தான் எடுத்துக்கிறேன். மினி, இது நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், இது நான் தான் எடுத்துக்குவேன். இல்ல நான் தான் இதை எடுத்துக்குவேன். என்கிட்ட சண்டைக்கு வரது உனக்கு எப்ப பாரு பழப்பா போச்சு. போல அந்த பக்கம். மினி பேசாம விட்டுரு, நான் தான் இதை எடுத்தேன். போய் தொலை, நான் போய் அந்த பக்கம் பாக்குறேன். ஹையா, எனக்கு சூப்பரான ஒரு பிங்க் கலர் ட்ராலி கிடைச்சிருச்சு. மினி இங்க பாத்தியா, உன் ட்ராலியை விட என் ட்ராலி தான் அழகா இருக்குது. இல்ல வாய் முடுங்கல 2 பேரும். வீட்டுலதான் இப்படி இருக்கல, கடைக்கு வந்தாலும் இப்படியா? இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்றதுக்கு நிறைய பொருள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, அதுல ஏதாவது பார்த்து 1-2 எடுத்து அந்த ட்ராலில போடுங்களே. ஏ மினி, நீ இந்த பக்கம் பாரு. இல்ல பீட்ரு, அவகிட்ட சண்டைக்கு போவாத. மேல மக்கா, நீ இந்த பக்கம் பாரு, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. சரியா? இந்த பக்கம் பாரு, நிறைய சாமாச்சு அடிக்கி வச்சிருக்காவ. அதுல உனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து எடுல. நான் இந்த பக்கம் பாக்குறேன். என்ன சூப்பரா வச்சிருக்காங்க. என்னமா இவ்வளவு சாமா வச்சிருக்காங்க, அழகா இருக்குமே. இது பார்த்ததே இல்ல, இப்பதான் நம்ம பாக்குறோம். சூப்பரா இருக்கு. சரிம்மா, இதுல 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாமா? எத்தனை எடுக்க? இல்ல ஒரு ட்ரீ தானே டெக்கரேஷன் பண்ண போறோம். 1 எடுல போகுது. எல்லாத்துலயும் 1 போட்டாதான் நல்லா இருக்கும். சரியா? 1 எடு, எல்லாத்துலயும் 2 நமக்கு தேவையில்லை மக்கா. சரிம்மா, நான் 1 எடுக்கிறேன். ஐ, கிறிஸ்துமஸ் தாத்தா வச்ச மாதிரி இருக்குது. இது நல்லா சூப்பரா இருக்குது. இதை ஹேங் பண்ணிக்கோ. இது 1 எடுத்துக்கலாம். இது கிஃப்ட் வச்ச மாதிரி ஒரு டால் இருக்குது. இதே எடுத்துக்கலாம். இது 1 எடுத்து காலையில போட்டுக்க வேண்டியதான். ஐ, சூப்பரா இருக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கிறிஸ்துமஸ் ட்ரீயை நான் தான் டெக்கரேட் பண்ணுவேன். நல்லா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஐயா ஜாலி. இது 1 எடுத்துக்கலாம். அப்புறம் இதை எடுக்கலாம். இந்த பக்கம் நிறைய அடிக்க வச்சிருக்காங்க. ஒரு செல்ஃபா வந்து பார்த்து வாங்கிட்டு போல. இதுல இருக்கிறதெல்லாம் ஒண்ணு எடுத்து போடுமாக்கா. அப்புறம் பார்த்து வேற அடுத்து இருக்கிறது அடுத்து எடுத்துக்கலாம். சரியா? சரிம்மா, இதுல என்ன எடுக்கலாம்? ஐயம்மா, இங்க பாரும்மா, நல்ல சூப்பரான ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா கொடுத்து வச்சிருக்காங்க. அது கையில நிறைய கிஃப்ட் வச்சிருக்க மாதிரி இருக்குமா. இதுவும் நல்லா பிடிச்சிருக்குமா. ஹேங் பண்ண நல்லா இருக்கும். இவன் என்னமா இது கீச்சர் மாதிரி இல்லாம இருக்குது. இது எப்படிமா நம்ம வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீல ஹேங் பண்றது? இது மினி, ஆமாடி, இது பாக்குறதுக்கு அப்படியே வந்து கீச்சன் மாதிரி தான் இருக்கு. அண்ணே இது என்ன கீச்சன் மாதிரி வச்சிருக்காவ? ஆமா மேடம், அது வந்து ஒண்ணும் இல்லம்மா. இது வந்து இப்போ புது மாடலா வந்திருக்கு. நீங்க வந்து இதை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலையும் ஹேங் பண்ணிக்கலாம். அந்த ரிங் அப்படியே வந்து ட்ரீலையும் மாட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீச்சன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 மாடல் மேடம். இப்போ புதுசா நாங்க கொண்டு வந்திருக்கோம். அப்படியா? சரி, இது நல்ல ஐடியாவா தான் இருக்குது. ஏன்னா மினி, அது நல்லா தான் இருக்குது. அவ கீச்சனா வச்சுக்கலாமா, அப்புறம் நம்ம ட்ரீலையும் தொங்க விட்டுக்கலாமா. அதனால நீ எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரிண்ணா, நான் இதில் எடுக்கிறேன். இது என்ன? ஐ, இது சூப்பரா நல்லா கிரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயா இருக்குது. இதுல 1 எடுத்துக்கிடுவோம். நல்லா ஜாலியா இருக்குது. அதுல மேல பார்த்தா நல்ல ஒரு எல்லோ கலர் ஸ்டார் வச்சிருக்காங்க.
என்ன இந்த மினி பிள்ளை மட்டும் நல்லா அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளும் நம்மளோட ட்ராலியை நிரப்போம். இந்த பக்கம் என்ன வச்சிருக்காங்க? பைபிள் வசனம் போட்ட ஃப்ரேமா? அப்பா, நீ இந்த பைபிள் வசனம் போட்ட ஃப்ரேம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவில், அது இருக்குதுப்பா. இல்ல இங்க இருக்கால, இதான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். வீட்டுல மாட்டுறதுக்கு இந்த பைபிள் வசனம் போட்ட ஃப்ரேம் கிடைக்கவே இல்லை. ஆர்டர் கொடுத்து செய்யலாம்னு இருந்தேன். நல்ல வேலையா போச்சு. இப்ப டைம்ல எடுத்தா தான் நல்ல ஆஃபர்ல கிடைக்கும். அதனால நீ நிறைய எடுத்து போடல. அதுல நல்ல வசனமா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து போடல. எப்பா, எனக்கு என்னப்பா நல்ல வசனம் தெரியும்? எல்லாமே நல்ல வசனம் தான்ப்பா பைபிள்ல இருக்கிறது. அதை எடுத்து போடுவோம். இது என்னது? இதுல என்ன எழுதிக்கிறாவ? என்ன எழுதிக்கிறாவ? நீத்திய கீருவையோ, நம்ம எழுத்துக்குட்டி வாசிக்கிறதுக்குள்ள இங்க நேரமாய் போயிரு. இது நல்லா தான் இருக்குது. இது என்ன கலர் எடுக்கலாம்? எல்லாம் ஒரே கலர் தான் இருக்குது. உள்ளாக்க இருக்கிற ஃப்ரேமு இது போட்ட மட்டும்தான் வேற மாதிரி இருக்குது. அதுல இருக்குல்ல நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற ஃப்ரேம் தான் எடுக்கணும் நம்ம வீட்டு ஹாலில் மாட்டுறதுக்கு. அப்பா, எதுப்பா எடுக்கிறது? நீயே சொல்லுப்பா, ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறதுக்கு. இல்ல நல்ல வாசனைப்பட்ட ஃப்ரேம் எடுலன்னு சொல்ற. நீ என்ன சும்மா பாத்துக்கிட்டு நிக்கிற மக்கா? சும்மா ஒரு 2 ஃப்ரேம் எடுத்து போடு. ரூம்ல ஒண்ணு மாட்டுவோம், அப்புறம் ஹால்ல ஒண்ணு மாட்டிக்கிறோம். அப்ப நம்ம வீட்டுல இருந்து இடமே இல்ல. ஏற்கனவே நிறைய பொருளை வச்சு அடைச்சு வச்சாச்சு. எப்பா, இந்த கிராஸ் வச்ச மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குதுப்பா, இது எடுக்கவாப்பா? நல்லாதாப்பா இருக்குது. சரி, இதை ஒண்ணு எடு. நல்லா தான் இருக்குது. இதுல ஒண்ணு வச்சிரு. அப்புறம் இன்னும் வேற ஏதாச்சும் இருக்குதான்னு பாரு. வேற நல்லா பார்த்த உடனே புத்தி வரைக்கிற மாதிரி வசனமா இருக்கிற மாதிரி நல்ல வசனமா பார்த்து எடுல. அண்ணன் தங்கச்சி ஏன் சண்டை பிடிக்க கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கான்னு பாரு. நீங்களும் சண்டை தான் ஒரே பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களோ. உங்க சண்டையை விலக்கி விடுறதுக்கே போதுன்னு ஆகுது. எப்பா, சும்மா இருப்பா. என்ன ஏதாவது நீ சொல்லிக்கிட்டே இருப்பாவ. இந்த அப்பா சும்மாவே இருக்க மாட்டாவ. இதுல எதை எடுக்கலாம்? இந்த ப்ளூ கலர் நல்லா தான் இருக்குது. பேசாம இந்த ப்ளூ கலர் எடுத்துக்குவோம். அப்ப இந்த ப்ளூ கலர் ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. அதுல என்ன எழுதிருக்குன்னா எனக்கு படிக்க சொல்லாதான். எழுத்துக்குட்டி வாசிக்கிறதுக்குள்ளே நேரம் போயிடும். இது 2 ஃப்ரேம் எடுத்தாச்சு. வேற என்ன? இது என்ன பக்கத்துல நல்ல உருண்டை முட்டையா நல்ல கிளிட்டர் பால் மாதிரி கொடுத்துக்கிறாவ. இதுல போய் எல்லா பால்லையும் ஒரு கலர் எடுக்க வேண்டியதான். எப்பா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேஷன் பண்றதுக்கு இந்த பால்ல நான் ஒண்ணு எடுத்து போட்டுக்கிறப்பா. இல்ல மக்கா, போன வருஷம் வாங்கினதுல நிறைய இருக்குதுல. அதனால நீ நிறைய எல்லாம் எடுக்காத. ஒரு கலர்லயும் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கல, சரியா? சரிப்பா, நான் ஒரு கலர்ல ஒன்று மட்டும் எடுக்கிறேன். ப்ளூ கலர் பால் ஒன்று, சில்வர் கலர் பால் ஒன்று, அப்புறம் பிங்க் கலர் பால் ஒன்று, கிரீன் கலர் பால் ஒன்று, அப்புறம் ரெட் கலர் பால் ஒன்று. சரி, எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். எப்பா, பால்ல எடுத்துட்டேன், ஃப்ரேம்ல எடுத்துட்டப்பா. வேற என்னப்பா வாங்குறது? இல்ல பீட்டரே, இந்த ட்ராலி நிறைஞ்சு போச்சு. அதை போய் ஓரமா வச்சுட்டு வேற ட்ராலி இருந்தா எடுத்துட்டு வா, சரியா? இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. போ சீக்கிரமா அதை போய் ஓரமா வச்சுட்டு வேற ட்ராலி எடுத்துட்டு வாழ. சரிப்பா, நான் போய் இதை வச்சுட்டு வேற ட்ராலி எடுத்துட்டு வரேன். மினி, இங்க பாத்தியா, நாங்க ஒரு ட்ராலி ஃபுல்லு ஃபர்ஸ்டே நிறைச்சிட்டோம். நீ இன்னும் தான் பார்த்துட்டு இருக்கிற. இதை போய் தள்ளிட்டு போய் ஓரமா வச்சுட்டு நான் இன்னொரு ட்ராலி எடுக்க போறேன். நான் செகண்ட் ட்ராலியே பர்ச்சேஸ் பண்ண போறேன். நீ இப்போதான் ஃபர்ஸ்ட் ட்ராலி, இன்னும் அதுவே நிறையவே இல்லை. அப்பா, இங்க பாருப்பா, இன்னொரு ட்ராலி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பீட்டர் அப்பாவை சேர்ந்து நல்லா எல்லாமே எடுக்கிறாங்க. நம்ம மட்டும் நின்று வேடிக்கை பார்க்குறோம். நம்மள எடுக்கலாம். இந்த பீட்டர் ஒரே பால தூக்கிக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இந்த ட்ரம் நல்லா இருக்குமே, ட்ரீலெஸ் டெக்கரேஷன் பண்றதுக்கு. இந்த ட்ரம்ல ஒன்று எடுத்துக்கலாம். டம் 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 டமால் 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 டும் 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 டமால் டமால் டமால். இது கிஃப்ட் முறையில் இருக்கு. சரி, இந்த கிஃப்ட்ல ஏதாச்சும் ஒன்று எடுப்போம். என்ன கலர் எடுக்கலாம்? இந்த கலர் எடுக்கலாமா, அந்த கலர் எடுக்கலாமா? ஏட்டி மினி, ஸ்டார் எடுத்தியாடி? வீட்டு வாசல்ல ஸ்டார் மாட்டணும்ல. இங்க நிறைய கலர்ல இருக்குது பாரு. அதுல ஏதாச்சும் ஒரு ஸ்டாரை செலக்ட் பண்ணிட்டு சும்மா நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாவ. ஏதாவது ஒரு பொருள், உருப்படியான பொருள் எடுக்கிறாவளா? சும்மா ஏப்பா நொய்யி என்ன மட்டும் திடீர் பாப்பா, நீங்க திடீர்னு பீட்டருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறியா? சரி, என்ன எடுக்கலாம்? நம்ம வீட்டுக்கு கோல்டன் கலர் ஸ்டார் போட்டாதப்ப நல்லா இருக்கும். இந்த கோல்டன் கலர் ஸ்டார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இதுல ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாம். பீட்டர், எங்க பத்தியில நாங்க நல்லா சூப்பரான ஒரு ஸ்டார் எடுத்துருக்கிறோமே, ஜோலி. வேற என்ன எடுக்கலாம்? இது நல்ல கிஃப்ட் மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கே. கிரீன் கலரு, பிங்க் கலரு, அப்புறம் ஒரு எல்லோ கலரு. இதுல எது நல்லா இருக்கு? இந்த ப்ளூ கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குது இந்த கிஃப்ட். இதை வச்சிட வேண்டியதான். வேற என்ன வாங்கலாம்? அந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஏங்க, என்ன செய்யறாங்க? இங்க செத்த வாரம் சும்மா போய் ஓரமா நின்றுகிட்டே இருப்பாரு. வந்த வேலையை பார்க்க மாட்டாரு. இந்த புள்ளையில தான் எல்லாத்தையும் எடுக்குது இல்ல. நம்ம ட்ரீயை பார்ப்போம். நீங்க செத்த இங்க வாங்க. ட்ரீல நிறைய வச்சிருக்காவ. இதுல என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஐடியா கொடுங்க. இங்க வாங்க செத்த. இதோ வரேன் ஸ்டெல்லா. இல்ல மக்கா, இந்த பக்கம் நிறைய சாமா அடிக்க வச்சிருக்காவ. இதுல என்ன வேணுமோ பார்த்து சீக்கிரமா ட்ராலியை சட்டுப்பட்டு நிறைங்கல. அடுத்து லேட் ஆகி போயிரும்ல. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு எடுத்து வீட்டுக்கு வர போகணும். என் மக்கா, இந்த பக்கம் போய் பாரு. இல்ல பீட்டர், நீ அந்த பக்கம் போய் பாருல. என்ன ஸ்டெல்லா, என்ன ட்ரீ ஏதாச்சும் எடுத்தியா இல்லையா? சார், ட்ரீ எல்லாம் கொஞ்சம் காட்டுங்க சார்.
மேடம் நம்ம கிட்ட ட்ரீ நிறைய மாடல்ல வந்ததுங்க மேடம். இப்ப பாத்தீங்கன்னா 10 மாடல் வந்துச்சு, அதுல 8 மாடல் காலி ஆயிடுச்சு. இப்ப 2 மாடல் தான் பாக்கி இருக்குங்க மேடம். இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிளிட்டர்ஸ் மாதிரி வரும், நல்லா பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கும். இது நல்ல சூப்பரா இருக்குங்க மேடம். இதுல நீங்க வந்து நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணணும் தேவையில்லை, லைட்டா நீங்க வந்து தெர்மோகோல் பால்ஸ் ஆட் பண்ணாவே போதும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மி தான், ஒரு 500 rupees தான் வரும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கூட உள்ளது ட்ரீ மேடம். இது 2வது மாடலு. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழே வந்து நல்லா நிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும் மேடம். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரீ வந்து நம்ம ஒண்ணு எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பாக்குறதுக்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைச்சிரும் மேடம். இதுல வந்து நீங்க நிறைய பொருள் ஹேங் பண்ணலாம். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம கடையிலேயே நிறைய ஹேங்கிங்ஸ் எடுத்திருக்கீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இதுல ஹேங் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க மேடம். மேடம் நீங்க இதுல லைட் டெக்கரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம கடையில லைட்ஸ் கூட நிறைய இருக்குங்க மேடம். நல்ல வெரைட்டி லைட்ஸுமே வச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் மேடம். இந்த மாதிரி விரிச்சு விட்டீங்கன்னா சூப்பரா ட்ரீ கிடைச்சிரும். அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மேடம். இங்க என்ன கொடுத்துக்கறாங்க? குட்டி சாண்டா கிளாஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும் இந்த சாண்டா. இது பால்ல இருக்கிற சாண்டா, இது வேண்டாம். இந்த சாண்டாவை எடுத்துக்கிறோம். நல்ல 6 பீஸ் எவ்வளவு போட்டிருக்காங்க? 60 ரூபா தானா? நல்ல கம்மி விலையால போட்டு வச்சிருக்காங்க. சரி இந்த பீட்டருக்கு கிடைக்கிறதுக்குலாம் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த 6 சாண்டாவை நம்ம எடுத்துக்கலாம். ஏல பீட்டர் இங்க பாத்தியா, இது மேல கொடுத்து வச்சிருந்தாங்க சூப்பரான மினியேச்சர் சாண்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐயா நான் இது சூப்பரா இது நான் எடுத்துட்டேன். இது என்னது? இது கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்ட இந்த நேம், நம்ம நேம் எழுதி கொடுப்போம். அதான் கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஃப்ரெண்ட் மார்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறப்ப இதுல அவங்க பேரு நம்ம பேரு எல்லா பேரும் எழுதி கொடுக்கலாம். அதனால இந்த ஸ்டிக்கர்ல 4 எடுத்துக்கிடுவோம். பாம்பாமே இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல விட்டு வச்சா நல்லா கலர்ஃபுல்லா இருக்குமே. இந்த பேக்கெட் இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இதுலயே நிறைய பாம்பாம் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். அவங்க நிறுத்தி எவ்வளவு ரேட்டோ அதுக்கு விலையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி நமக்கு தேவையான கலர்ல எல்லாமே எடுத்தாச்சு. இதையும் ஒன்று எடுத்து வச்சுக்கிடுவோம். ஏங்க பேசாம அந்த பெரிய ட்ரீயை வாங்கிடுவாங்க. 1000 ரூபான்னு சொன்னார்ல பெருசு, அதையும் வாங்கிக்கலாங்க. ஏங்க இந்த ஸ்டார் பெல் வர மாதிரி சேர்ந்து வருது பாருங்களேன், இது நல்லா சூப்பரா இருக்குல்ல. வீட்டு வாசல் இது மட்டும் நல்லா இருக்குங்க, இதையும் வாங்கிடுவாங்க. ஏன்னா மக்கா இதையும் அந்த ட்ராலியில வைங்க. சரி என்ன எடுத்தாச்சா எல்லாம்? ஐயோ லைட் மறந்து போயிட்டேனே. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு லைட் போட்டாதானே நல்லா இருக்கும். இருங்க லைட் வச்சிருக்குன்னு சொன்னாவ, அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன லைட் வச்சிருக்காவ? ஆனா இந்த லேண்டன் எல்லாமே நல்லா சூப்பரா இருக்குது. ஒன்னொன்னு ஒரு மாடல்ல இருக்குது. இந்த பக்கம் சீரியல் லைட் வச்சிருக்காவ. முதல்ல அந்த லேண்டன் எல்லாம் வாங்கிடலாம். இது ஒரு மாடலாத்தான் இருக்கு, நல்லா இருக்கு. இது என்னவோ தாஜ்மஹாலை பாக்குற மாதிரி இருக்கு. இதுவும் கொஞ்சம் பெருசா இருக்குது, ஒரு கருப்பு கலர்ல இருக்குது. இது மானா நமக்கு. இது என்னமா, இதுவும் நல்லாத்தான் இருக்கு. அந்த ரெட்டு மாதிரி இதுவும் போல. இது நம்ம வீட்டுல எப்ப வச்சிருக்கிற லாம்பு மாதிரி இருக்கு. சரி எல்லாமே நல்லாத்தான் இருக்கு. கருப்பு கலரு வேணாம், இந்த கலர்ல எடுப்போமா என்ன? சரி எல்லாமே ரெட்டா இருக்குது. சரி ஒரு கருப்பு, ஒரு வெள்ளை, ஒரு சிவப்பு, 3 கலர்ல ஒண்ணு எடுத்தாச்சு. இந்த பக்கம் வச்சிருக்காவ கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்றதுக்கு நல்லா சீரியல் லைட் வேணுமே. இந்த சைஸே நமக்கு போதும். நம்ம ட்ரீ சின்ன ட்ரீ தானே, பெருசுலாம் நமக்கு வேணாம், சின்ன சைஸ்ல எடுத்துக்கலாம். இல்ல மக்கா எல்லா சாமானையும் கொண்டு முன்னாடி பில்லு போடுறதுக்கு வைங்க, நம்ம எல்லாத்தையும் பில்லு போட்டு வாங்கிட்டு போவோம். சரிம்மே. அம்மே நமக்கு மொத்தம் 3 ட்ராலி 50 நிறைஞ்சு போச்சுமே, 50 கொண்டு வந்து வச்சிடறேன். மேடம் நீங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க வாங்கின பொருள் எல்லாத்தையுமே நான் ஒன்னு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துறேங்க மேடம். நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க மேடம். உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கூட இருக்குது. நான் ஆஃபர் போட்டு தான் உங்களுக்கு மீதி இருக்கிற அமௌண்ட் சொல்லுவேன். ஓகே மேடம். சார் கொஞ்சம் பார்த்து போடுங்க சார். நாங்க இந்த ஊருக்கு புதுசு, எங்க ஊர்லனா இதெல்லாம் சீப்பா தான் கிடைக்கும். நீங்க நிறைய ரேட் எல்லாம் போட்டு வச்சிடாதீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை சார், நம்ம கடையில் எப்போவுமே வந்து நல்ல விலை கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் சீக்கிரமாக விற்றுரும். சரிங்க சார், உங்களுக்கு எல்லா பொருளையுமே பேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு டோட்டலாக இப்போ எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1200 + 400 + 700, இது ஒரு 2000. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா மொத்தமாக வந்து 4500 வருது சார். 4500 வருது சார். நான் 500 வந்து ஆஃபரில் போயிடும். ஸோ நீங்கள் 4000 மட்டும் கொடுத்தா போதும். அப்படிங்களா? சரிங்க சார், இந்தாங்க 4000 வாங்கிக்கோங்க. இல்லை மக்கா சாமான் எல்லாத்தையும் கட்டப்பையில் அள்ளி வைங்களே. ஸ்டெல்லா சாமான் எல்லாத்தையும் கட்டப்பையில் எடுத்து வச்சுட்டியா? சரி சீக்கிரம் கிளம்புவோம். ஐயா நான் போய் அந்த ட்ரீ எல்லாம் டெக்கரேட் பண்ணுவேன். ஜாலி நான் போய் டெக்கரேட் பண்ணுவேன். பிங்கி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு சொன்னேல, இந்த கடையில தான் சூப்பரா கொடுத்துருக்காங்க. வா நம்ம எல்லாம் போய் பார்த்து எடுத்துக்கலாம்.